வீக்லி கிளீனிங் ரொட்டீன் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வந்துட்டு டெய்லி கிளீனிங் ரொட்டீன் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இது வந்து கன்சிஸ்டண்டா நம்ம வீட்டை உடம்பு முடியல ரொம்ப லோவா ஃபீல் பண்றோம்னாலுமே கன்சிஸ்டண்டா நம்ம கிளீனா மெயின்டைன் பண்றதுக்கு, டைடியா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளீனிங் ரொட்டீன்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். லோ எனர்ஜி டேஸ், அதாவது நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறது, இல்லை வந்துட்டு அப்செட்டாக ஃபீல் பண்ணுறது, இன்னைக்கு வேலையை பார்க்க பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி டைமில் மோட்டிவேஷனை நம்ம எதிர்பார்த்தோன்னா எந்த வேலையுமே நடக்காது. ஸோ மோட்டிவேஷனை எதிர்பார்க்காம, மோட்டிவேஷனே இல்லைன்னாலும் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த டெய்லி கிளீனிங் ரொட்டீன். இந்த லோ எனர்ஜி டேஸ்க்காகவே செட் பண்ணது தான் இந்த டெய்லி கிளீனிங் ரொட்டீன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்வெஸ்ட் ஆன் குட் கிளீனிங் டூல்ஸ். கிளீனிங் டூல்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த மாதிரி கிளீனிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் கிளீனிங் நம்மளுக்கு ஈஸியாக அமையும். ஸோ வந்து இப்போது டிஷ்வாஷரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு ரோபோ வேக்கமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஸ்டிக் வேக்கம் கிளீனரில் யூஸ் பண்ணுறது, ஒரு நல்ல மாப்பில் யூஸ் பண்ணுறது. ரீசெண்டாக நான் சொல்லியிருந்தேன் ஸ்மென் மாப் நான் வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குது ரிவ்யூ சொல்கிறேன்னு. ரொம்ப நல்லா இருக்குது. அதை பற்றின ரிவ்யூ ஒரு ஷார்ட் வீடியோவாக தனியாகவே நான் போடுறேன். பட் அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதோட லிங்க் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க்னு கமெண்ட் பாக்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போனீங்கன்னா கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டிருக்கேன். டோட்டலி ஒர்த்தட் ப்ராடக்ட். நல்லா க்ளீன் பண்ண முடியுது. ஷார்ட் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். நல்ல கிளீனிங் டூல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிளீனிங் சொல்யூஷன்ஸ், நம்மளுக்கு ரொம்பலாம் கிளீனிங் சொல்யூஷன்ஸ் தேவை கிடையாது. கிளீனிங் ரொட்டீன் கைடு வந்துட்டு வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் இருக்குது. அதில் நான் என்னென்ன கிளீனிங் டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன கிளீனிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப டஃப் ஸ்டெயின்ஸுக்கு என்னென்ன கிளீனிங் சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னோட டெய்லி கிளீனிங் ரொட்டீன் என்ன, மந்த்லி கிளீனிங் ரொட்டீன் என்ன, வீக்லி என்ன, டீப் கிளீனிங் என்ன, வெளியில் எதுக்கு கொடுக்கணுங்கிறதுல வந்து A to Z நான் பண்ணுற எல்லா விஷயமே அதில் எழுதியிருக்கேன். எதையுமே விடாமல் ரூபாட்டை வாங்கி செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வசந்தி சங்கர் டிஜிட்டல் டவுன்லோட் ஸ்டோரில் 5-in-1 ப்ராடக்ட் இப்போது கரண்ட்டாக சேலில் இருக்குது. 30% ஆஃபில் இருக்குது. ஜூன் 20th வரைக்கும் கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா ஹோலோஸ்டிக் லெட்டரிங் கைட், கிளீனிங் ரொட்டீன், மீல் பிளானிங் கைட், மேனுவலாக பட்ஜெட் பண்ணுறது அண்ட் ஹோம் மைண்டர், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அவைல் பண்ணிக்கோங்க. டீக்ளட்டரிங் பண்ணால் கிளீனிங் ரொம்ப ஈஸியாகும். ஸோ டீக்ளட்டரிங் கண்டிப்பாக முக்கியம். வீடு வந்து டைடியாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னா டீக்ளட்டரிங் இல்லாமல் அது நடக்காது. டு நாட் புட் திங்ஸ் டவுன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைடி பண்ணுறது பண்ணுவோம் நம்ம, அதாவது கலைஞ்சி கிடக்கிற பொருட்களை எடுத்து வைக்கிறது. ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட்டையும் வந்து க்ளீனிங் ரொட்டீனுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ டைடியாக பண்ணுறது ஈஸியாக இருக்கணும்னா ஒன்று டீக்ளட்டரிங் பண்ணணும், ரெண்டாவது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஹோம் கொடுக்கணும். நமக்கு ஹோம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்தந்த பொருளை அந்தந்த எடுத்து வைக்கிறதுல நம்ம ஹேபிட் ஆகிக்கணும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணால் இது ஹேபிட் ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சீக்ரெட் டு அன் ஆர்கனைஸ்ட் ஹோம்னு. அதில் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒருத்தவங்க வந்து எவ்வளோ பொருட்கள் வச்சுக்கணுங்கிறத எப்படி முடிவு பண்ணுறதுங்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களும் அதில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீக்ளட்டர் பண்ணுறதுக்கும் எவ்வளோ பொருள் இருந்தால் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குமான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி ரொட்டீனுக்குள்ளே போகலாம். இந்த டெய்லி ரொட்டீன் வந்துட்டு ஃபுல் டேவும் வீடை வந்து டைடியாக க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து மார்னிங், இன்னொன்று ஈவினிங். ஸோ மார்னிங் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் டைடியப் பண்ணுறது. யூஸ்வலாக டைடியப் வந்துட்டு ஈவினிங் வந்து ஹால், பெட்ரூம் எல்லாமே பண்ணியிருப்பேன். காலையில் வந்து டைடியப் வந்து கிச்சனில் தான் இருக்கும். அந்த டைடியப் என்னென்னா டிஷ்வாஷரில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் அந்ததோட பிளேஸில் எடுத்து வைக்கிறது, அதுதான். ஸோ கிச்சனை வந்து திரும்பவும் பழைய மாதிரி ரீசெட் பண்ணிவிட்டு டைடியப் பண்ணிவிட்டு அன்றைக்கி குக்கிங் ஆரம்பிப்பேன். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைடியப். சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா கிச்சன் சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் திரும்ப டிஷ்வாஷரில் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறமும் நான் எடுத்து வச்சிருவேன். ஸோ தட் சிங்க் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். நைட்டு எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கனால காலையில் 5 மணிக்கு டிஷ்வாஷரை நான் ஆன் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நான் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கவுண்டர் டாப்பையும் வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி, பிளெயின் வினிகர், கொஞ்சம் சோப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை ஸ்ப்ரே பண்ணி மேடையை வைப் பண்ணிவிடுவேன். ஸோ தட் கிச்சன் வந்துட்டு ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும். அடுத்தது வேக்கம் பண்ணுறது. வீடு ஃபுல்லாக ஸ்டிக் வேக்கம் வச்சு வேக்கம் பண்ணுவேன். எனக்கு ஸ்டிக் வேக்கமில் வேக்கம் பண்ணுறதுக்கு வந்துட்டு
அது வந்து ஒன்லி ட்ரை வேக்கம், மாப்பிங் பண்ணாது. வீக்லி ஒன்ஸ் தான் மாப் பண்ணுவேன். ஸோ ட்ரை வேக்கமில் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸில் ஃபுல் வேக்கம் பண்ணிவிடுவேன். ரோபோ வேக்கம் இப்போ எனக்கு கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும், அதனால் வச்சுருக்கேன். சர்வீஸ் பண்ணியாச்சுன்னா ரோபோ வேக்கம் ஆன் பண்ணி விட்டேன்னா அதுவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். இல்லைனா ஸ்டிக் வேக்கம் யூஸ் பண்ணாலும் கூட நானும் என் ஹஸ்பண்டும் 2 பேருமே கூட யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஃபுல் ஹவுஸையும் வேக்கம் பண்ணிட முடியும். ஃபுல்லாக சக் பண்ணி எடுத்துரும். ஸோ தட் நம்ம கூட்டுறதை விட வேக்கம் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது காலையில் ப்ரஷ் பண்ணும் போதே ப்ரஷ் பண்ணிவிட்டு வாஷ் பேஷனை வந்துட்டு ஜஸ்ட் இந்த நம்ம ஹேண்ட் வாஷ் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஹேண்ட் வாஷை போட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பேன். ஸ்பாஞ்சை வச்சு வாஷ் பேஷனை க்ளீன் பண்ணிவிடுவேன். இதுவும் நான் தினமும் பண்ணுறது. அடுத்தது டாய்லெட். அது டாய்லெட் பவுலை மட்டும் சொல்கிறேன், ஹோல் பாத்ரூமையும் கிடையாது. டாய்லெட் பவுலை மட்டும் 2 days ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ தட் கன்சிஸ்டண்ட்டாக அது க்ளீனாக இருக்கும். இதுதான் என்னோட மார்னிங் டெய்லி ரொட்டீன். இது பண்ணுறது இது எனக்கு ஹேபிட் ஆகிட்டனால ரொம்ப ஈஸியாக, குயிக்காக, ஆட்டோமேட்டிக்காக இதை நான் பண்ணிவிடுவேன். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் என் வீடை கன்சிஸ்டண்ட்டாக, டைடியாக, க்ளீனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஈவினிங் க்ளீனிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஈவினிங் க்ளீனிங் ரொட்டீன் அப்படிங்கிறது நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆரம்பிக்கும். ஸோ நைட் க்ளீனிங் ரொட்டீன்னே வச்சுக்கலாம். ஸோ நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என் பையன் அவன் விளையாண்ட டாய்ஸ், அவனோட ஸ்கூல் புக்ஸ் இது எல்லாத்தையும் அவனை எடுத்து வைக்க சொல்லிவிடுவேன். அடுத்தது வந்து ஹாலில் ஏதாவது பிரித்து கிடக்கு, பெட்ரூமில் ஏதாவது துணி ஏதாவது கிடக்குன்னா அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவேன். இதை வந்து ஈவினிங் டைமில் பண்ணிவிடுவேன் நான். டாய்ஸ் அதெல்லாம் மட்டும் நைட்டு வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி பையன் பண்ணுவான். அதுக்கப்புறம் நான் பண்ணுற வேலை என்னென்னா, கிச்சனில் இருக்க ஜிங்கில் இருக்க எல்லா பாத்திரத்தையும் எடுத்து நைட் சமைச்சதுக்கப்புறம் வரும் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாத்தையும் டிஷ்வாஷரில் வச்சு சோப்பு, ரின்ஸ் சைடெலாம் போடணுன்னா போட்டு ஃபில் பண்ணி ஃபுல்லாக லோட் பண்ணிவிடுவேன். நான் இதை பண்ணிகிட்டு இருக்க டைமில் சைடில் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி வைப் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ தட் கிச்சன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் ஃபைனலாக பண்ணுற விஷயம் ட்ராஷ். ஸோ கார்பேஜ் பேக் வந்துட்டு கிச்சனில் இருக்கும். அந்த கார்பேஜ் பேக், அதாவது மெயினாக ட்ரை வேஸ்ட் வந்து ஃபுல் ஆனதுக்கப்புறம் தான் எடுப்பேன், பேப்பர் அந்த மாதிரி வேஸ்டெல்லாம். பட் வந்து ஃபுட் வேஸ்ட் போடுறோம் இல்லையா, அதை மட்டும் கட்டி கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் ஒரு குப்பைவாளி இருக்குது, அதில் வந்து வச்சுருவேன். அது வந்து வீக்லி அவங்க கலெக்ட் பண்ண வரும்போது அப்போ கொடுத்துப்பேன். தினமுமே இந்த ட்ராஷ் வந்து ரிமூவ் பண்ணுறது நம்மளுக்கு பூச்சி வராமல், கரப்பாம்பூச்சி வராமல், மற்ற வேறு எந்த எதுவும் அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஈவினிங் அண்ட் மார்னிங் ரொட்டீன். ஸோ இது ரெண்டுமே வந்து டெய்லி பண்ணும் போது வீடு கன்சிஸ்டண்ட்டாக எப்பவும் டைடியாக க்ளீனாக இருக்கும். வீக் எண்ட் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் வீக்லி க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தினமும் பண்ணுற இந்த டெய்லி ரொட்டீனோட எக்ஸ்ட்ரா ஒரு 10 to 15 மினிட்ஸ் செலவு பண்ணும் போது அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் பிஸியாக இருந்தாலும், நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும், ஏதோ ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி இருந்தாலும் இந்த க்ளீனிங் ரொட்டீன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது வீடு வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ வீடு க்ளீனாக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பண்ண முடியும். இது வந்து ப்ரூவன் தியரி. வீடு வந்து க்ளீனாக இருக்கும் போது, ஆர்கனைஸ்டாக டீக்ளட்டர் பண்ணி இருக்கும் போது பெண்கள் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆவாங்க. இதே வந்து டிஸ்ஆர்கனைஸ்டாக, கிளட்டர்டாக, அழுக்காக இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகுது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்தாலும், ஓன் ஹவுஸில் இருந்தாலும் நீங்கள் வந்து வீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீக்ளட்டரிங் ரொம்ப முக்கியம். டீக்ளட்டரிங் பண்ணும் போது ஆர்கனைசேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆர்கனைசேஷன் பண்ணிங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ தட் வீடு வந்து டைடியாக, க்ளீனாக இருக்கும். அதனால நம்மளோட பாடி, நம்மளோட மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம என்விரான்மெண்ட் நம்மளோட மைண்டை நிறையவே இம்பேக்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.